இந்தியாவில் எடுத்துக்கிட்டா சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய செயல்பாடுன்னு ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் சமகாலத்துல நேபாளத்தினுடைய உதாரணம் இருக்கு. இந்த ரெண்டு விவகாரத்தில இருந்தும் நீங்க எந்த அம்சங்கள்ல மாறுபடுறீங்க? ஆக்சுவலா முன்னுதாரணம் என்பதை விட சரிக்கு எதிராக ரெண்டு வகையான டீவியேஷன்ஸ், அப்படிதான் போலரைசேஷன்ஸ். நேபாளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொனார்க்கியை வீழ்த்தினாங்க, வந்தாங்க ரைட்டு. ஆனா அடுத்து என்ன மாதிரி ஆட்சி முறை என்பதற்கு அவங்க கோட்பாட்டு ரீதியாக அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு கான்ஸ்டியூஷன் உருவாக்கலையே. ஸோ அதனால ஃபெயிலியர். இன்னும் சொல்லப்படாக்க அதை வெல்கம் பண்ணணும். பிரச்சந்தா தலைமையிலான ஆட்சி வந்த பொழுது மொனார்க்கி வீழ்த்தப்பட்டிருக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் தலைமையிலான ஆட்சி வந்திருக்குன்னு நம்ம எல்லாம் வரவேற்றோம். ஆனா அந்த ஆட்சி இப்படி ஒன்று வகுத்துக் கொள்ளலை என்பது மட்டுமல்ல, அது செட்பேக், அதுக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள், ரிஃப்ட் அப்படிங்கிற வகையில அது நடைமுறை ரீதியான பிரச்சனை. அது மற்றபடி அவங்க வச்சது சரி, கோட்பாட்டு ரீதியாக மார்க்சியம் தானே முன்னிறுத்துறாங்க, மார்க்சியம் லெனினியம் மாவோ தாட்சி தானே சொன்னாங்க. ஸோ அதுல சிக்கல் கிடையாது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு மொனார்க்கி பிறகு வேற ஒரு ஆட்சி அமைதுன்னு சொன்னா அந்த ஆட்சி எப்படியாக இருக்கணும், அதை டைரக்ட் பண்ணக்கூடிய என்னது கோட்பாடு என்னவா இருக்கணும், அதை பத்தி ஒரு கன்க்ளூஷன் வரல, அமையப்பெறலைங்கிறத அதை பொறுத்த வரைக்கும். சிபிஐ சிபிஎம் தொடர்களை பொறுத்த வரைக்கும் நாம இப்போ கார்பரேட் காஃபி ஃபாஸை வீழ்த்துவதற்கு ஒரு ஐக்கிய முன்னணிக்கு அவங்க ஆப்டானவங்க என்கிற வகையில டிராவல் பண்றோம் என்பது வேற விஷயம். ஆனால் சொன்னது போல புரட்சி, புதிய ஜனநாயக புரட்சி என்பதை ஒரு திட்டமாக கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு நாங்கள் எல்லாம். அந்த புதிய ஜனநாயக புரட்சிக்கு நிச்சயமாக இந்த பாராளுமன்ற இந்த கான்ஸ்டிடியூஷன்ங்கிறது அது இதன் வழியாக முடியும். இந்த கான்ஸ்டியூஷனை வைத்துக்கொண்டு, அதான் இந்த கான்ஸ்டியூஷன் உருவானது சில வர்க்கத்தோட இன்ட்ரெஸ்ட்ல உருவாக்கப்பட்டது. அப்படிங்கும்போது அதை எப்படி ஒர்க்கிங் கிளாஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்காக பயன்படுத்த முடியும் என்கிற வகையில தான் இந்த மொத்த கான்ஸ்டியூஷனை மாற்றணும் சொல்றோம். ஆனா இவங்க சொல்றது கான்ஸ்டியூஷனை மாற்றணும்னு சொல்லலையா, நம்ம பேசிக்கா தான் கான்ஸ்டியூஷனை மாற்ற வேண்டியில்ல, இந்த இதுலயே எண்ணிக்கையை பெற்று ஆட்சிக்கு அதுல அமெண்ட் பண்ணி அல்லது சேர்க்கைகள் அப்படியெல்லாம் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இதுலயே ஒரு சொல்றது சீர்திருத்தம் அப்படி பண்ணிடலாங்கிறதா பாராளுமன்றத்தை பயன்படுத்தி கொண்டே உழைக்கும் வர்க்கத்துடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பது அவங்களது இல்ல. இது ஆக்சுவலா அப்படி கிடையாது, உருவாக்கப்படுது அதுக்காக, அந்த வர்க்கத்துக்காக உருவாக்கப்படுகிறது. இது இன்னும் அது ஹாலோ ஆகி போச்சு. ஸோ இதை மாற்ற வேண்டும். மாற்றம் அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே மாற்றம்ங்கிறதான தியரி, அதோடைய ஃபார்முலா என்னன்னு சொன்னாக்கா அப்படியே வைஸ் வெர்ஸா மாற்றுவது கிடையாது. நல்ல அம்சங்களை வைத்துக் கொள்வதும் புதிய அம்சங்களை சேர்த்துக் கொள்வது என்பதும் மாற்றத்துக்கான ஒன்று இருக்கும் பொழுது இன்னொன்று இல்லை, அது இருக்குது இல்லை என்பது போலதான். அந்த வகையில இந்த மாற்றத்தை அல்லது புதிய இதை உருவாக்குவதற்கு இந்த பாராளுமன்ற இந்த தேர்தல் முறை என்பது ஆப்டா இருக்காது என்கிற வகையில தான் அவங்களுடைய டிஃபரன்ஸ். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இதன் வழியாக உருவாக்கிடலாம். அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா ஜார் ஆட்சி வீழ்த்தப்பட்டு கேரன்சி சர்க்கார் ரஷ்யாவில் அமைந்த பிறகு அதுக்கு பிறகு இன்னொரு ரெவல்யூஷன் தேவையில்லை. அதாவது முதலாளித்துவ ஆட்சியை வீழ்த்துவிட்டு ஒரு சோசியலிஸ்ட் ஆட்சியை கொண்டு வருவதற்கு நமக்கு இன்னொரு ரெவல்யூஷன் தேவையில்லை, இது அப்படியே சஸ்டெயின் பண்ணா போதும், இதுக்குள்ளேயே மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று அவர்கள் சொன்னாங்க. கேரன்சிக்கு அந்த நிலைப்பாடு தான். நாம் அப்படி கிடையாது. அதற்கு பிறகு ஒரு நவம்பர் புரட்சி தேவைப்பட்டது. அப்படி நவம்பர் புரட்சியாளர்கள் நாம், இவங்க ஜார் மன்னனை வீழ்த்தினா அக்டோபர் புரட்சியாளர்னு சொல்லலாம். அக்டோபர், இதுதான் டிஃபரன்ஸ். இதுதான் சிபிஐ நமக்கும் உள்ள வித்தியாசம். மற்றபடி காபி பாசத்தை வீழ்த்துவது என்கிற இந்த திட்டம் இருக்கு இல்லையா, இந்த இடைப்பட்ட திட்டம், இதுல அவங்க நம்மளோட ஐக்கியமா தான் இருக்கிறாங்க. குறிப்பா உலகம் முழுக்க மாற்றம் கோரி நடத்தக்கூடிய போராட்டம் அப்படின்றது தீவிரம் அடைஞ்சிருக்குது. அதை நீங்க பார்த்துருக்க முடியும். இலங்கை ஆகட்டும் அல்லது இதே நேபாளம் ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், துருக்கி ஆகட்டும், எகிப்து ஆகட்டும், இப்படி வரிசையாகவே போகணும். அப்போ உலகம் முழுக்க நிலவுகின்ற குறிப்பா வலதுசாரி சிந்தனையாளர்களுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருது. அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு மாற்று நிச்சயமாக ஒரு கம்யூனிச ஆட்சியின் தேவை அப்படின்றது உலகம் தழுவிய அளவுல இந்த போராட்டங்கள் நமக்கு உணர்த்துது. அப்போ அதில் கம்யூனிஸ்டுகள் ஒருங்கிணைந்த அளவில் அப்படி இல்லை, அதுதான் அதனுடைய தோல்வி. ஒரு உலக தழுவிய அளவில் ஏற்கனவே இருந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்றது ஒரு வலுவான கட்சியாக இல்லாமல் சிதறுண்டு போயிருப்பதனுடைய விளைவு அது தோல்வியில் போய் முடியுது. அப்ப இந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டுதான் பல்வேறு நாடுகளுடைய சிறப்பான கூறுகளையும் அதில் தோல்வியடைந்த அம்சங்களையும் படிப்பனையாக எடுத்துக்கொண்டுதான் நாங்க இந்த ஒரு முடிவுக்கு இதை வரையறுத்து சொல்றோம். அதனால எந்த நாட்டில் நடக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியும் அது எங்களுக்குரிய படிப்பினை. அந்த வகையில நாங்க இதை வரையறுத்து இங்கு மாற்று ஜனநாயக குடியரசு அப்படின்றத நாங்க முன்வைக்கிறோம்.